வீடியோ எடிட்டர்ஸ் எப்போ பார்த்தாலும் கட் ட்ரிம்னு எடிட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு இதை ட்ரை பண்ணுங்க அண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அனிமேட்டரை வெளியில கொண்டு வாங்க. இந்த வீடியோல நான் இந்த இமேஜுக்கு பிரீமியர் ப்ரோல லைவ் கொடுக்க போறேன். இந்த இமேஜை நீங்க எங்க தேடினாலும் கண்டிப்பா கிடைக்காது, பிகாஸ் இது நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட். மொத்த இமேஜும் நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஃப்ரீ பிக்ல இருந்து லைட்டா சுட்டது, மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டோஷாப்ல நானே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ சுட்டதா இருந்தாலும் பட்டி டிங்கரிங் பார்த்தது நம்ம தானே. இந்த டியூட்டோரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். வாங்க எடிட் பண்ண சாரி அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க இமேஜஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் நம்ம போட்டோஷாப் ஃபைலை அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம், பட் போட்டோஷாப் இல்லாதவங்களுக்கும் ஈஸியா புரியறதுக்காக தான் இந்த மாதிரி நான் நார்மலா இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. இப்போ சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு ஆட் பண்றதுனால இது வந்து 1:1 ரேஷியோல இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சீக்வன்ஸோட ரெசல்யூஷனும் இருக்கணும். உங்க சீக்வன்ஸோட ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஃப்ரேம் சைஸை மாத்திக்கோங்க. சீக்வன்ஸ் நேமை சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கும், பட் வேற வழி இல்ல. ஒரு லேயரா சீக்வன்ஸ்ல இம்போர்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ்ல நீங்க இம்போர்ட் பண்ணும்போது உங்க லேயர் சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. லைக் எந்த லேயர் டாப்ல இருக்கணும், எந்த லேயர் கீழே இருக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது உங்க ஒரிஜினல் இமேஜ் எந்த இடத்துல இருக்குதோ, அதாவது அந்த எலிமெண்ட்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க லேயர்ஸோட பொசிஷனை நீங்க செட் பண்ணிக்கோங்க. இது மொத்த வீடியோ நம்ம அப்படியே ப்ளே பண்ணனும், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால ஒரு சின்ன டைம் லாப்ஸ். இந்த டைம் லாப்ஸ்ல நான் உங்ககிட்ட சின்னதா ஓகே புரியுது, டைம் லாப்ஸை ஸ்பீடா முடிச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ லைவ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆட் அனிமேஷன் எனக்கு லூப்ல வேணும், ஸோ அதை நான் மைண்ட்ல வச்சு தான் அனிமேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் எலிமெண்ட்டை நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் நமக்கு இப்போ தேவைப்படுறது நம்ம ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டி தான். அவனை கண்டுபிடிச்சிட்டு இந்த இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இண்டிகேட்டரை எண்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த வேல்யூவை 360 மாத்திக்கோங்க. எதுக்காக 360னா நமக்கு அந்த ரொட்டேஷன் ஆகணும் பாத்தீங்களா, அந்த லூப் வரணும் இல்லையா, அதுக்காக தான் நான் 360 வேல்யூவை நான் என்டர் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 360 வராது, 1:00 வரும். அது ஒன்றும் இல்லை, அது ஒன் டைம் லூப் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கான வேல்யூ தான் அது. இப்போ நீங்க ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க அனிமேஷன் ஆர் வீடியோ பிளேபேக் வந்து லூப் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க முக்கியமா இந்த பட்டன், அதாங்க இந்த லூப் பட்டனை எனேபிள் பண்ணியிருந்திருக்கணும். ஒருவேளை உங்க பிரீமியர்ல இந்த பட்டனை காணும்னா தலைவர் இந்த பட்டன் எடிட்டருக்குள்ள தான் மறைஞ்சிருப்பாரு. ஸோ ஒன்றும் பதட்டப்பட வேணாம், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐகான், அதாவது இந்த லூப் ஐகான் இருக்கும், அவனை அப்படியே தூக்கி வெளியில போட்டுருங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது சும்மா செமையா சீனா வேற லெவலா நம்ம டிசைன் அனிமேட் ஆகும். எஸ் ஓகே புரியுது. ஓகே இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஒன்றும் இல்லை, இங்கே மேலே இருக்கிற அந்த டிசைனையும் நம்ம அதே மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி ரொட்டேஷன் அனிமேஷன் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அனிமேஷன் இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஸா மாத்துறதுக்காக லேயர்ஸை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெயினான அனிமேஷனை தான் பார்க்க போறோம். அதுக்கு எஃபெக்ட்ஸ் போய் இந்த சர்ச் பாக்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம்னு டைப் பண்ணும்போது நிறைய எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வரும். அதுல டிரான்ஸ்ஃபார்ம் தம்பியை மட்டும் அப்படியே அலேக்கா தூக்கி நம்ம லோகோ லேயர் மேல போட்டுருங்க. அடுத்ததா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ல இருக்கிற பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண கீ ஃப்ரேமை எண்ட் கீ ஃப்ரேமா மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேமை அப்படியே தூக்கி எண்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அந்த இண்டிகேட்டர் அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லோகோவை அப்படியே வெளியில எடுத்துட்டு வர போறோம். லைக் ஒன்றும் இல்லைங்க, இந்த வேல்யூவை நீங்க அப்படியே வெளியில நீங்க எடுத்துட்டு வர மாதிரி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய லோகோ வெளியில வந்துடும். அடுத்ததா நம்ம ஈஸியஸ் தான் அப்ளை பண்ண போறோம். கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி ஈஸி இன் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததா நீங்க ஈஸ் அவுட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அனிமேஷன் கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருக்கிற கிராஃப் எடிட்டர் வந்துடும். ஸோ இப்போ நீங்க தாராளமா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த கிராஃபை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த என் ஃப்ரேமை லைட்டா நான் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அடுத்ததா சிறப்பு தள்ளுபடியை அனிமேட் பண்ணிக்கலாம். இதுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை நான் ஆட் பண்ணி ஸ்கேல் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறமா கர்வ் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கர்வ்ஸ் கொஞ்சம் ரஃபா இருக்கும். பிகாஸ் நம்ம தான் இன்னும் ஈஸிஸா அப்ளை பண்ணல, இதுக்காக தான் நம்ம ஈஸிஸ் அப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸிஸா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி
ரைட் கிளிக் பண்ணிட்டு இஸ் இன் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து இஸ் அவுட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கிராஃபை நான் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த அனிமேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால அதை ஸ்பீட் பண்ணுறதுக்கு இந்த என் கீ ஃப்ரேமை கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததா ஆஃபர் லேயரை அனிமேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல டிரான்ஸ்ஃபார்மை நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம்ஸை கிரியேட் பண்ணி நம்ம இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே பொசிஷன் அனிமேஷன் மட்டும் பண்ணாமல் சின்னதாக இந்த அனிமேஷனில் ஒரு சின்ன வெரைட்டி எடுத்துகிட்டு வரதுக்காக நான் இந்த இதுக்கு மட்டும் ரொட்டேஷன் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்தீங்கன்னா ரொட்டேஷன் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட் இண்டிகேட்டரை பொசிஷனோட என் கீ ஃப்ரேமுக்கு வச்சுட்டு நீங்கள் ரொட்டேஷன் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு அந்த ரொட்டேஷனில் லைட்டாக வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கடுத்து கிராஃபை போய் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ஸ்பீடு, அதாவது ரொட்டேஷனோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் இடம் எனக்கு தேவைப்படுறதுனால அதை மட்டும் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, இது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த இலையை நம்ம அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, கீழே இருந்து மேலே ரிவீல் ஆகிற மாதிரி தான் அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம அனிமேட் பண்ணலாம். எப்பவுமே பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த கீ ஃப்ரேமை அப்படியே எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நம்ம அந்த பொசிஷனை மாற்றிக்கலாம். இப்போ வழக்கமாக நம்ம அப்ளை பண்ணுற ஈஸை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணி கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்த எலிமெண்ட்டை அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று அனிமேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம உட்காந்து அனிமேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக. இந்த வீடியோக்கு ஒரு என் கார்டே போட முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் இந்த இலையோட, அதாவது இந்த லீஃப் லேயரோட ப்ராப்பர்ட்டி, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேலே இருக்கிற எல்லா லேயர்ஸுமே, அதாவது அந்த சோஷியல் மீடியா லேயரை தவிர மற்ற லேயர்ஸ் எல்லாமே, ஏன் அப்படின்னா இலைக்கு மேலே இருக்கிற பொருள், ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து கரெக்டாக அனிமேட் பண்ணணும். ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன, காப்பி பண்ணி வச்சிருந்ததை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் லேயரோட அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பக்காவாக நம்மளுடைய மற்ற சப்ஜெக்ட்ஸ் மேலேயும் அப்ளை ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக கீழேருந்து வராது, கொஞ்சம் நடுவில் இருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு லேயராக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் கீழே இருந்து வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், பட் நம்ம ஒன்று அனிமேட் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் இல்லையா? அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்தா நம்மளுடைய அனிமேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பட் இதில் நம்ம நிறைய வெரைட்டிஸை எடுத்துகிட்டு வரலாம். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கிரேவி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ரசம் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம இப்போ லைட்டாக ரொட்டேஷன் அனிமேஷனை அதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது உள்ளே என்ட்ரு ஆகும்போது லைட்டாக ரொட்டேட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஏன் நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒரு 5 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் ஆன வீடியோஸ் தானே. இது எதுக்கு நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அனிமேஷனில் இந்த மாதிரி சின்ன வெரைட்டிஸ் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இன்னுமே அந்த அனிமேஷனை அழகுபடுத்தவும் சரி, அதை ப்ரெசென்டபிளாக மாற்றுறதுக்கும் சரி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் இன்னுமே அதுக்கு உங்களுக்கு அனிமேஷன் பண்ணி அதை அழகுபடுத்துறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்குன்னு நம்ம ரொம்ப அதிகமான அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணணும்னு கிடையாது. எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த லிமிட்டுக்கு மட்டும் நீங்கள் அனிமேட் பண்ணிக்கோங்க. அது பார்க்கப்போ ரொம்ப ப்ரெசென்டபிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்கள் ஸ்கில்லை காமிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டிப்பை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி அந்த ரொட்டேஷன் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒன்றுத்தையும் நம்ம அனிமேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த ரெசம் லேயருக்கு அனிமேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ரொட்டேஷனை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த லேயர் உங்களுக்கு வேணுமோ அந்த லேயரை இண்டிவிஜுவலாக ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரொட்டேஷனை வந்து பேஸ்ட் பண்ணும்போது, அந்த ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அந்த கீ ஃப்ரேம்ஸ் கரெக்டாக வந்துடும். பட் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது, இந்த இண்டிகேட்டரை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்குதோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் அதுக்கடுத்து தான் அந்த என் ஃப்ரேமும் க்ரியேட் ஆகும். ஸோ அனிமேஷன் வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் கவனிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இண்டிகேட்டரை வச்சு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸையும் நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணி பொசிஷனை நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் இதை சீக்வன்ஸாக வச்சா தானே பார்க்க அழகாக இருக்கும். அதனால எல்லாத்தையும் 1 by 1 சீக்வன்ஸாக நம்ம லேயர் பண்ணி பிரித்து வச்சுக்கலாம். லைக் பிரித்து வைக்கிறதா ஒன்றும் இல்லைங்க,
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுக்கி வைக்க போகிறோம். லைக் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல அந்த லேயர்ஸை, அதாவது அந்த ஒரு லேயரையுமே இது வந்ததுக்கப்புறமா இது வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ வந்ததுக்கப்புறமா அந்த சிறப்பு தள்ளுபடி வரணும், சிறப்பு தள்ளுபடி வந்ததுக்கப்புறமா அந்த ஆஃபர் வரணும். அந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். பட் நான் சொல்கிறேன், இது செம்மையாக உங்கள் அனிமேஷனோட டைனமிக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அனிமேட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 ஃப்ரேம்ஸ் 5 ஃப்ரேம்ஸ்க்கு உங்கள் அனிமேஷன்ஸ் 1 by 1 நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா அதில் ஒரு சூப்பரான ஃப்ளூயிடிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு சீக்வன்ஸ் பண்ணிட்டோம். பட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லேஸ் ரொம்ப தாறுமாறாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கீபோர்டில் Ctrl+K ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பட்டன் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லைஸ் விழுந்துடும். ஸோ நீங்கள் இந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸை செலக்ட் பண்ணி டெலிட்டை ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஐக்கானை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் அதுக்கப்புறமா ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற தேவையில்லாத போர்ஷனை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அனிமேஷன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி தாங்க இப்போவும் நான் இந்த ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட்டடாக தெரிய வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஸ்கேல் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்க்குறவங்களுக்கு அது ஹைலைட்டடாக தெரியும். அதனால அங்கே சின்னதாக நான் ஒரு ஸ்கேல் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறதுனால அந்த லேயர்ஸோட டைமை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ட் அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொசிஷன் அனிமேஷன் மூலமாக இந்த டிசைனை வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த டிசைனையும் நான் அனிமேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷனோட வேல்யூவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ நான் அவுட் அனிமேஷனை இந்த மாதிரி ஒரு லேயருக்கும் நான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம கண்டிப்பாக டைம் ரொம்பவே இங்கே வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ரீகாம் பண்ணுற மாதிரி இல்லை ஃபோட்டோஷாப்பில் குரூப்பிங் பண்ணுற மாதிரி இங்கேயுமே நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதுதான் நெஸ்ட். ஓகேங்களா, ஸோ எல்லா லேயர்ஸுமே செலக்ட் பண்ணி நான் ரைட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் எனக்கு தேவைப்படுற நேமை நான் கொடுத்துட்டு ஓகேவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லேயர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ போஸ்ட் கண்டென்ட் லேயரை மட்டும் நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். சேம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷனை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒன்றும் இல்லை, பொசிஷன் அனிமேஷன் தான். ஓகே, ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஸ்டார்ட் அனிமேஷன் அதாவது இன் அனிமேஷனை நான் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அதை இப்போ நான் சரி பண்ணி திருப்பி அனிமேட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு நான் எந்த வேல்யூஸுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் அந்த கீ ஃப்ரேம்ஸ் ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் காப்பி பண்ணி ஃப்ரண்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிமேஷன் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணுறது அண்ட் நாங்கள் பண்ணுற வீடியோஸை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறது மூலமாக தான் இந்த வீடியோஸோட குவாலிட்டியும் சரி, நம்ம சேனலோட கண்டென்ட்டையும் சரி நம்ம இன்னும் குவாலிட்டியாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு பண்ணணும். லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணணும், இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.